श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। 18வது பாடம் ஆஹாரஹ உணவு அப்படின்னு பாடம். अस्ति अस्माकं उदरे विलक्षणः कश्चित् अग्निः. अस्ति இருக்கிறது, என்ன இருக்கிறது? விலக்ஷணः கஷ்டித் அக்னிஹி, கஷ்டித் அக்னிஹி அஸ்தி, ஒரு அக்னியானது இருக்கிறது. அக்னின்னு சொன்னா கொழுந்து விட்டு எரியக்கூடியது, தொட்டா கையால் தொட்டா சுடக்கூடியது, இப்படித்தானே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அக்னியானது இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. இது விலக்ஷணஹா, கொஞ்சம் வேறுபாடு உடையது, வித்தியாசமானது. எங்க இருக்கிறது? அஸ்மாக்கம் உதரே, நம்முடைய வயிற்றில் இருக்கிறது. அஸ்மாக்கம் உதரே, நம்முடைய வயிற்றில். விலக்ஷணஹா, வித்தியாசமாக இருக்கக்கூடிய. கஷ்டித் அக்னிஹி, ஒரு அக்னியானது. அஸ்தி, இருக்கிறது. யஹா, எந்த அக்னியானது. அந்தஸ்திதஹா, உள்ளே இருந்து கொண்டு. ஷரீரம் அகிலம் உஷ்ணாயதி, மொத்த ஷரீரத்தையும். அகிலம் ஷரீரம், மொத்த ஷரீரத்தையும். உஷ்ணாயதி அப்படின்னு அர்த்தம், சூடாக ஆக்குகிறது. அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது. தஸ்ய, அதனுடைய. தஸ்யச்ச, அதனுடைய. அக்னேஹே இந்தனம் ஆஹாரஹா பவதி. தஸ்ய அக்னேஹே, அந்த அக்னியினுடைய ஆகாரம் என்னது, இந்தனம் என்னது அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆகாரம். நம்முடைய உணவு தான் அந்த அக்னியினுடைய இந்தனம். இந்தனம் அப்படின்னு சொன்னா அக்னி இருப்பதற்கு எது சாதனமோ அது இந்தனம். பொதுவா நம்ம வெளியில இருக்கக்கூடியதான நெருப்பை எதுல அப்படியே வச்சுப்போம், தக்க வச்சுப்போம் அப்படின்னு கேட்டா மரக்கட்டை, இந்த மாதிரியான வஸ்துக்கள் வச்சுட்டு, அதுதான் இந்தனம். அத போல இந்த உதரத்துல இருக்கக்கூடிய அக்னிக்கு எது இந்தனம் அப்படின்னு கேட்டால் ஆஹாரஹா. ஆஹார ஏவ ரக்த மாம்சரூபேண பரிணதஹ தேஹஸ்ய பலம் ஜனயதி. ஆஹாரஹா ஏவ, உணவுதான். இரத்தமாகவும் மாம்சமாகவும் சதையாகவும். பரிணதஹா, மாற்றம் அடைந்ததாக. இந்த உணவுதான் இப்படி மாற்றம் அடைகிறது. இப்படி மாற்றம் அடைந்த அந்த உணவுதான் என்ன செய்கிறது? தேகஸ்ய பலம் ஜனயதி, தேகத்திற்கு, சரீரத்திற்கு, உடலிற்கு பலத்தை உண்டாக்குகிறது. சோயம் ஆகாரஹா, இப்பேற்பட்ட ஆகாரமானது. சாத்விகா ராஜசஹா தாமசஹா இது த்ரிவிதா, இந்த உணவானது 3 வகையாக இருக்கிறது. பகவத்கீதையில நம்ம பார்த்திருப்போம். அங்க சொல்லப்பட்டது போல இங்க 3 விதங்கள் சொல்றார். சாத்விகா நாம, சாத்விகம் என்றால் என்னது? ரஸ்யஹா ஸ்னிக்தஹா மதுரஹா சுசிஷ்ட. இந்த சாத்விக ஆகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா ரஸ்யஹா அப்படின்னு அர்த்தம், சாரத்துடன் கூடியது, நல்ல ஒரு சாரத்துடன் கொண்டது இந்த சாத்விக ஆகாரம். அது மட்டும் இல்லை, ஸ்னிக்தஹா, நமக்கு ஒரு பசைய, ஒரு ஸ்நேகத்தை. ஸ்நேகம்னு சொன்னா நம்ம தமிழ்ல இப்படி சொல்றோம் இல்லையா, அதாவது சாமானிய வாழ்க்கையிலேயே நம்ம ஆயில் அதை சேர்த்தா நமக்கு இந்த உராய்வு அப்படிலாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சரீரத்துல, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளோ அல்லது மற்ற விஷயங்களோ இயங்குவதற்கு எது வேண்டி இருக்கோ அந்த ஒரு ஸ்நேகம், பசை, அதை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதைத்தான் இங்க ஸ்னிக்தான்னு சொல்றா. பசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஸ்னிக்தா. மதுரஹா அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடித்ததாக, இனிப்புன்னு இல்லை, பிடித்ததாக அர்த்தம். சுச்சிஷ்ட, சுத்தமானதாகவும் இருக்கிறது. எது இதெல்லாம்? சாத்விகமான ஆகாரம். சச்ச, இப்பேற்பட்ட சாத்விகமான ஆகாரமானது. ஆயுஹு சத்துவம் பலம் புத்திம்
சுகம் ஆரோக்கியஞ்ச புஷ்ணாதி வளர்க்கிறது. எதையெல்லாம் வளர்க்கிறது இந்த சாத்விக உணவானது? சத்துவம் அப்படின்னா நல்ல ஒரு குணங்கள் அல்லது பலம். பலம் அப்படிங்கிறது தேக பலம். சத்துவம் அப்படிங்கிறது இந்த சரீரம் இயங்குறதுக்கு அந்த புத்தி ஒரு தேவை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சத்துவம். பலம்ங்கிறது சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலம். அல்லது சத்துவம் அப்படிங்கிறது குணங்கள். எப்படி சொன்னாலும் அது ஞானத்தை சம்பந்தப்பட்டது ஆகும். இந்த சரீரம் இயங்குறதற்கு தேவையான சத்துவம் அல்லது குணங்கள், நல்ல ஒரு ஒழுக்கங்கள். ஆயுகு ஆயுள், பலம் சரீரத்து இருக்கக்கூடியதான பலம், புத்திம் ஞானத்தையும், சுகம் சுகத்தையும், ஆரோக்கியம் ஆரோக்கியத்தையும், புஷ்ணாதி போஷிக்கிறது, கொடுக்கிறது, வளர்க்கிறதுன்னு அர்த்தம். இந்த 2 பேராகிராஃப் படிக்கிறேன். அஸ்தி அஸ்மாகம் உதரே விலக்ஷணः கஷ்டித் அக்னிः யः அந்தஸ்திதः ஷரீரம் அகிலம் உஷ்ணாயதி தஸ்ய ச அக்னேः இந்தனம் ஆஹாரः பவதி. ஆஹார ஏவ ரக்த மாம்சரூபேண பரிணதः தேஹஸ்ய பலம் ஜனயதி. சோயம் ஆஹாரः சாத்விகः ராஜசः தாமசः इति त्रिविधः. सात्विको नाम रस्यः स्निग्धः मधुरः शुचिश्च स च आयुः सत्वं बलं बुद्धिं सुखं आरोग्यञ्च पुष्णाति. அடுத்தது राजसो नाम अति कटुरः अति अम्लः अत्युष्णः तीक्ष्णः रूक्षः विदाही च. இப்படி இருக்கக்கூடியது ராஜச உணவாம். என்னது? அதி கட்டு ரொம்ப காரம். அதி அம்பலகா அப்படின்னா புளிப்பு, மிகவும் புளிப்பாக இருக்கக்கூடியது. அத்யுஷ்ணகா மிக சூடாக இருக்கக்கூடியது. அதி தீக்ஷணகா சாப்பிட்டாலே இந்த மயிர் கூர்ச்சிறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைசி அப்படி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அது ஹாட் ஸ்பைசி அந்த மாதிரி அர்த்தம். ரூக்ஷகானாலும் அதுதான், ஸ்பைசி தான். விதாஹி உள்ளுக்குள்ள எரிய ஆரம்பிச்சிடுமா சாப்பிட்டா. அப்பேற்பட்டதா இது இருக்கிறதோ அது ராஜசஹா ஆஹாரஹா. அது என்ன பண்றது? சச்ச ஷௌரியம் ஒரு வேகத்தை கொடுக்கறதான் ராஜச உணவு. அகங்காரம் அதையும் இது வளர்க்கிறது. தாருட்யம் இந்த தாருட்யம்ல தேவையா இருக்கு, அதையும் வளர்க்கிறது. காமம் அதிகப்படியான ஆசையை, குரோதம் கோபத்தை, சோகம் அதிகப்படியான சோகத்தை உத்பாதயதி. இது இந்த ராஜச குணம், ராஜச ஆஹார. தாமசஸ்து யாதயாமஹ கதரசஹ பூதிஹி பர்யுஷிதஹ ஜுகுப்சிதஸ்ச பவதி. தாமசமான ஆகாரமானது எப்படி இருக்கும்னு கேட்டா, யாதயாமஹ அப்படின்னா கெட்டு போனதா இருக்கும். கதரசஹ சுவை அற்றதாக இருக்கும். பூதிஹி அப்படின்னா துர்கந்தத்தை உடையது, கெட்ட நாற்றம், கெட்டு போனா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அது. பர்யுஷிதன்னா பழசு, புதுசா இருக்காது. ஜுகுப்சி தஞ்சா அது பார்த்தாலும் அருவருப்பா இருக்கும். அயமேவச்ச ராட்சசாஹாரஹா நாம. இதைத்தான் ராட்சசாஹாரம்னு சொல்லிட்டு இருக்கா இந்த தாமசத்தை தான். அயம் ஆஹாரஹா மனுஷ்யானாம். இந்த ஆகாரமானது, இப்பேற்பட்ட தாமச ஆகாரமானது மனுஷ்யானாம் மனிதர்களுக்கு மதத்தையும், மாத்சரியம் பொறாமை போன்ற துர்குணங்களையும், அபிமானம் அகங்காரம் தான் தனக்குத்தான் எல்லாம் அப்படிங்கிறதான ஒரு இதையும், தம்பம் வெற்று கர்வங்கள் இவைகளையும், தனோத்தி விஸ்தாரயத்தி அப்படின்னு அர்த்தம், வளர்க்கிறதுன்னு அர்த்தம். ராஜசோ நாம அதி கடூர அதி அம்பலஹ. அதி கடூரஹ அத்யம்பலஹ அத்யுஷ்ணஹ தீக்ஷ்ணஹ ரூக்ஷஹ விதாஹி ச. சச்ச ஷௌர்யம் அகங்காரம் தார்ಢ்யம் காமம் குரோதம் சோகஞ்ச உத்பாதயதி. தாமசஸ்து யாதயாமஹ கதரசஹ பூதிஹி பர்யுஷிதஹ ஜுகுப்சிதஸ்ச அயமேவ ராட்சசாஹாரோ நாம. அயம் ஆஹாரஹ மனுஷ்யானாம் மதம் மாத்சரியம் அபிமானம் அகங்காரம் தம்பஞ்ச தனோதி. யதாஹி துஷ்டஹ வாயுஹு
அசுத்தம் ஜலஞ்ச நானாவிதானாம் ஆமயானாம் பிரபவः பவதி ததைவ குத்சிதः ஆஹாரः அபி. எப்படி கெட்ட காற்றானது, அதே மாதிரி அசுத்தமான நீரானது பலவிதமான ஆமயங்களை, அதாவது ரோகங்களுக்கு பிரபவகான காரணம்னு அர்த்தம். அதாவது பலவிதமான ரோகங்கள் உண்டாவதற்கு இவைகளெல்லாம், கெட்ட காற்றும் கெட்ட நீரும் எப்படி காரணமாகின்றனவோ அதை போல ததைவா குத்சிதா ஆஹாரஹா அபி. இப்பேற்பட்டதான மட்டமான இருக்கக்கூடியதான ஆகாரமும் கூட என்ன ஆகிறது, பல வியாதிகளுக்கு காரணமாகிறது. தஸ்மாத், அதனால் சாத்விகா ஏவ ஆஹாரஹா பிரசஸ்த தமஹ. அதனால் சாத்விகமாக இருக்கக்கூடியதான ஆகாரம்தான் மற்ற எல்லா ஆகாரங்களை காட்டிலும் உயர்வானது, போற்றத்தக்கது. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகாரம் இல்லை. அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான வேலைகளை பொறுத்து தான் இந்த ஆகாரமும் அமைகிறது. ஆனா தாமச ஆகாரம் மனுஷர்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ மற்ற ரெண்டுத்துலயும் பிரிவு உண்டா? ஆமாம் உண்டு. எப்படி பாருங்க, சைனிகாஸ்து ராஜசமபி ஆகாரம் கிருண்ணந்தா ந துஷ்யந்தி. ராஜசமபி அப்படின்னு சொன்ன அர்த்தம், சாத்விக ஆகாரம்ங்கிறது எல்லாரும் எடுத்துக்க வேண்டியது. ஆனால் சில இடங்கள்ல அவர்களுடைய வேலையை பொறுத்து, உதாரணத்துக்கு சைனிகர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் இந்த ராஜச ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையா இருக்கு. அது சாப்பிட்டாதான் என்ன கிடைக்கிறது, ஒரு சௌரியம் கிடைக்கிறது. அது வேண்டி இருக்கு அவர்களுக்கு, அவர்களுடைய வேலை அப்படி இருக்கிறதுனால. சைனிகாஸ்து ராஜசமபி, ராஜசத்தை தான் எடுத்துக்கிறான்னு இல்லை, ராஜசமபி ஆகாரம் கிருண்ணந்தா ந துஷ்யந்தி, அவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாக மாட்டார்கள். அப்போ மற்றவர்கள் இதை தேவையற்றவர்கள் இந்த மாதிரியான ஆகாரத்தை எடுத்திருந்தால் அவர்கள் நிந்திக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். தாமச ஆகாரஸ்து சர்வதா ஏவ தியாஜ்யா, அது யாருக்கும் சொல்லப்படலை, அதை விட வேண்டியதுதான். மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தாமச ஆகாரஸ்து சர்வதா ஏவ, எப்பொழுதும் கூட, எல்லாராலையும் கூட, தியாஜ்யா விட வேண்டியது. பாரதீயாக வயம் ஷால்யன்னம் அஷ்ணீமஹா, பாரத தேசத்துல வாழ்கின்ற நாம் அரிசியினால செய்யப்படுகின்ற அன்னத்தை சாப்பிடுகிறோம். அஷ்ணீமஹா, சாப்பிடுகிறோம். யூரோபாஸ்து, யூரோப் தேசங்கள்ல கோதுமம் பாகுல்யேன உபயுஞ்சதே, அதிகப்படியாக கோதுமைகளை உபயோகிக்கின்றனர். ஷால்யன்னாபேக்ஷயா, இந்த அரிசியினுடைய சாப்பாடை காட்டிலும் முத்கஹா, அதாவது பைத்தம்பருப்பு சொல்றோம் இல்லையா, அது மாஷஹா உளுந்து, ஆடகஹா அப்படின்னு சொன்னா இந்த அங்காரகம் வைக்கிறோம் இல்லையா, அது அந்த ஆடகஹா. கோதுமஸ்ட, கோதுமமும் கூட பலகரி பவதி, நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரிஷயா, ரிஷிமார்கள், கந்தைஹி மூளைஹி, கிழங்குகளாலும் வேர்களாலும், பலைஹி பழங்களாலும், பரணைஹி இலைகளாலும், அத்பிஷ்ட ஜலங்களாலும் ஜீவந்தி வாழ்கின்றனர். அவர்கள் இவையெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. கிழங்கு, வேர் அல்லது பழங்கள், இலைகள், நீர், இவைகளை மட்டும் உபயோகிக்கின்றனர் வாழ்வதற்கு. இது 2 பேராகிராஃப் படிக்கிறேன். யதாஹி துஷ்டஹா வாயுஹு அசுத்தம் ஜலஞ்ச நானாவிதானாம் ஆமயானாம் பிரபவஹா பவதி ததைவ குத்சிதஹா ஆஹாரஹா அபி. தஸ்மாத் சாத்விகஹா ஏவ ஆஹாரஹா பிரசஸ்ததமஹ. சைனிகாஸ்து ராஜசமபி ஆஹாரம் கிருண்ணந்தஹ ந துஷ்யந்தி. தாமசஹ ஆஹாரஸ்து சர்வதா ஏவ தியாஜ்யஹ. பாரதீயாः வயம் ஷால்யன்னம் அஷ்ணீமஹ. யூரோபாஸ்து கோதுமம் பாहुल्येन உபயுஞ்சதே. ஷால்யன்னாபேக்ஷயா முத்கஹ மாஷஹ ஆடகஹ கோதுமஸ்ச பலகரி பவதி. ऋषयः
கந்தைஹி மூலைஹி பலைஹி பர்ணைஹி அத்பிஷ்ச ஜீவந்தி அத்யதிகம் அத்யல்பஞ்ச ந போக்தவ்யம். அத்யதிகம் ந போக்தவ்யம், அத்யல்பஞ்ச ந போக்தவ்யம். ரொம்பவும் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, மிக குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. அத்யல்ப போஜனம் அக்னிம் ஜுவலயித்தும் ந பர்யாப்னோதி. மிக குறைந்ததான உணவானது அக்னியை ஜுவலிப்பதற்கு போதுமானதாக இருக்காது. அத்யதிகம் போஜனம், மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதான ஆகாரம் அஜீரியேத், அஜீரியத் அதாவது ஜீரணம் ஆகாமல், அஜீரியத் சத்ரந்த பதம். போஜனம்னு நபும்சகலிங்கத்துல வந்திருக்கிறதுனால அஜீரியத் அப்படின்னு நபும்சகலிங்கத்துல சத்ரந்த பதம் வந்திருக்கு. அக்னிம், அக்னியை மந்தி கரோதி, மந்தமாக ஆக்குகிறது. சரி, அப்படி ஆனால் அதனால் என்ன அப்படின்னு கேட்டா, தஸ்மாத் மிதமேவ போஜனம் ஹிதகாரி பவதி. அதிகப்படியாக சாப்பிட்டு அக்னி மந்தம் ஆயிடுதுன்னு சொன்னா அஜீரணம் ஆயிடும், அதனால வியாதிகள் வரும். அதனால எப்படி சாப்பிடணும்? மிக குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. தஸ்மாத் அதனால் மிதமேவ அளவாகவே போஜனம் எடுத்துக்கொள்ளுதல், ஆகாரமானது ஹிதகாரி நன்மையை பயக்கக்கூடியதாக பவதி இருக்கிறது. அந்த ஹிதம் அப்படின்னு சொன்னோமே, நன்மை பயக்கக்கூடியது, அதாவது மிதமான போஜனம். அந்த மிதம்னா என்னது? அளவுன்னா என்னது? யாவதா புக்தேனா, எவ்வளவு சாப்பிட்ட பிறகு, க்ஷுத் நிவிருத்திர் ஜாயேதா, பசியானது போகிறதோ, தாவதேவ அவ்வளவே போக்தவ்யம் சாப்பிட வேண்டியது. ததேவ மித்த போஜனம், அதுதான் அளவான எடுத்துக்கொள்ளக்கூடிய போஜனம். ததேவ மித போஜனம் நாம. கேச்சித்து ஒரு சிலரோ அபேட்சிதாத் அதிகம் புஞ்சதே, தேவைக்கு அதிகமாகவே சாப்பிடுகின்றனர். புத்திமந்தஸ்து நல்ல அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ந போஜனார்த்தம் ஜீவந்தி, சாப்பிடறதுக்காக வாழ்வதில்லை. கிந்து ஜீவனார்த்தம் புஞ்சதே, வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள், சாப்பிடுவதற்காக வாழ்வதில்லை. அத்யதிகம் அத்யல்பஞ்ச ந போக்தவ்யம் அத்யல்ப போஜனம் அக்னிம் ஜுவலயித்தும் ந பர்யாப்னோதி. அத்யதிகம் போஜனம் அஜீரியத் அக்னிம் மந்தீகரோதி. தஸ்மாத் மிதமேவ போஜனம் ஹிதகாரி பவதி. யாவதா புக்தேன க்ஷுன் நிவர்த்திர் ஜாயேத தாவதேவ போக்தவ்யம். ததேவ மித போஜனம் நாம. கேச்சித்து அபேட்சிதாத் அதிகம் புஞ்சதே. புத்திமந்தஸ்து ந போஜனார்த்தம் ஜீவந்தி கிந்து ஜீவனார்த்தம் புஞ்சதே. இப்போ இதிலிருந்து வரக்கூடியதான கேள்விகள். த்ரிவிதாக ஆகாராக கே, மூன்று விதமான ஆகாரங்கள் எவைகள்? ஆஹாரः சாத்விகः ராஜசः தாமசः इति त्रिविधाः सन्ति. த்ரிவிதः, त्रिविधाः सन्ति. ஆமா. தேஷாம் குணாக கீதுஷாக, அவைகளுடைய குணங்கள் எத்தகையவைகள்? சாத்விக ஆஹாரேன ஆயுः சத்வம் பலம் புஷ்டிம் சுகம் ஆரோக்கியஞ்ச புஷ்ணாதி. ராஜச போஜனேன, இது அவைகளுடைய பிரயோஜனம்னு சொன்னா சரியா இருக்கும். எப்பேற்பட்டவைகள் அப்படின்னு சொன்னா, சாத்விகா ஆஹாரः ரஸ்யः ஸ்னிக்தः மதுரः சுச்சிश्च பவதி. ராஜசः அதி கடுः அத்யம்லः அதி அத்யுஷ்ணः தீக்ஷ்ணः ரூக்ஷः விதாஹி ச பவதி. தாமசः யாதயாமः கதரசः பூதிः பர்யூஷிதः ஜுகுப்சிதश्च அஸ்தி பவதி. குதः சாத்விகः ஏவ ஆஹாரः பிரசஸ்ததமः? ஏன் இந்த சாத்விக ஆகாரம் தான் மிக உயர்வானதாக சொல்லப்படுகிறது? இப்போ நம்ம சொல்லலாம் யதாஹி தான், யதா வேண்டாம், யதாஹி. யதோஹி
दुष्टो அல்ப பிராணம் தான், மகாபிராணம் வேண்டாம். யதோஹி யதோஹி यतो ஏனெனில், யதஹ अ, ஹி சேர்த்தால் யதோஹி. यतो यतो हि दुष्टो वायुः अशुद्धं जलं च नानाविधानाम् आयानां प्रभवः भवति तथै ஆமயானாம் ஆமய आमयानां प्रभवः भवति तथैव कुत्सितः आहारोऽपि ஆ तस्मात् सात्विकजेव आहारः प्रशस्ततमः. ஆமா, இது பொதுவா சொல்லக்கூடியது. சாத்விகா ஆஹாரஹா ஆயும் சத்துவம் பலம் புத்திம் சுகம் ஆரோக்கியஞ்ச வர்தயதி, இவைகளை வளர்க்கிறது. தஸ்மாத் சாத்விகா ஏவ ஆஹாரஹா பிரசஸ்ததமஹ. प्रशस्ततम्. அடுத்தது, ஷால்யன்னாபேக்ஷயா கே பலகாரிணஹ, இந்த அரிசினால் செய்யப்படுகின்ற அன்னத்தை காட்டிலும் எவைகளால் செய்யப்படுகின்ற ஆகாரமானது பலத்தை அதிகமாக கொண்டதா இருக்கு. शाल्यन्नापेक्षया मुद्गः माषः आढकः गोधूमश्च बलकारी भवति. கஸ்மாத் அத்யதிகம் அத்யல்பஞ்ச ந போக்தவ்யம், ஏன் அதிகமாகவோ குறைவாகவோ சாப்பிடக்கூடாது. अत्यल्पं भोजनम् अग्निं ज्वलयितुं न पर्याप्नोति. अत्यधिकं भोजनम् अर्जयत् अग्निं अर्जयत् போஜனம் அஜீரியத் अजीर्यत् अग्निं मन्दीकरोति. तस्मात् मिदमेव भोजनं हितकारी भवति. ஆமா, மித போஜனம் நாம கிம், அளவான சாப்பாடு என்பது எது? यावता भुक्तेन क्षुन्निवृत्तिः जायेत तावदेव भोक्तव्यं तदेव मितभोजनं नाम. பிரயோகம் விபரிணமயத. சஹ ஆயுஹு சத்வம் பலம் விருத்திம் சுகம் ஆரோக்கியஞ்ச புஷ்ணாதி. तेन இங்க பதில் சொல்லும் பொழுது சாத்விகா ஆஹாரஹா ஆயும் அப்படின்னு சொன்ன தப்பு, ஆயுஹு தான் வரணும். द्वितीया ஆயுஹு ஆயுஷி ஆயும்ஷி அப்படின்னு வரும். நான் அப்படி சொன்னதான் நினைப்பு, அப்படி இருந்தால் தப்பு, ஆயுஹு தான் சொல்லணும். சஹா तेन आयुः सत्वं बलं वृद्धिं सुखम् आरोग्यञ्च पुष्यते वன. புஷ்யத்தே சரி. எல்லாமே பிரதம விபக்தி அந்தமா சொல்லணும். தேன ஆயுஹு சத்வஹா பலஹா விருத்திஹி சுகம், அது அப்படியே வரும். சுகம் ஆரோக்கியஞ்ச புஷ்யதே. அடுத்தது, அயம் மனுஷ்யானாம் மதம் மாத்சரியம் அபிமானம் அகங்காரஞ்ச தனோதி. அயம் தாமசா ஆஹாரஹா, மனிதர்களுடைய மதத்தையும் மாத்சரியத்தையும் வளர்க்கிறது, அகங்காரத்தையும் வளர்க்கிறது அப்படின்னு இருக்கு. அனேன மனுஷ்யானாம் மதஹ மாத்சரியஹ மாத்சரியம், அது மாத்சரியம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கத்தில் இருக்கு இல்லையா? மாத்சரியம் அபிமானம் அகங்காரஞ்ச அகங்காரஸ்ச தனோதி இல்லையா? தனு விஸ்தாரே தாது தன்வியதே. அனேனா அப்படின்னா ராஜசகுணேனா இல்ல, தாமசகுணேனா. அடுத்தது, கேச்சித் அபேக்ஷிதாத் அதிகம் புஞ்சியதே. கேச்சித் அபேக்ஷிதாத் கைஷ்சித் அபேக்ஷிதாத் அதிகம் புஞ்சியதே. ஆமா. அடுத்தது, அதிசாயனார்த்தகைஹி பதைஹி வாக்கியானி பூரயதா. எப்படி? ராஜசாத் ஆஹாராத் சாத்விகா ஆஹாரஹ பிரசஸ்தஹ அப்படின்னு இருக்கு. பிரசஸ்ததரஹ பிரசஸ்ததமஹ.
இல்ல பிரசஸ்த தரஹா போதும். ஏன்னா 2 தானே இங்க எடுத்துட்டு இருக்கோம். சாத்விகः ராஜசாக. குடாபேக்ஷயா சர்க்கரா மதுதரः மதுரதரஹ. மதுரः மதுதரஹ. மதுரதரஹ. அடுத்தது மதுரதரः பக்ஷிணாம் மத்தியே ஹம்சஹ சாருதரः சாருதமஹ. பக்ஷிணாம் மத்தியே பக்ஷிணாं मध्ये ஹம்சஹ சாருதமः சாருதமஹ. அடுத்தது இங்கே சில சத்ரந்த பதங்கள் கொடுத்துருக்கா. அதனுடைய லட் ரூபங்களை நாம சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ என் யாத்தியான கதவ் யாத்தி இல்ல ஏத்தின்னு வரும். ஏன்னா அடுத்தது ஏதி யான் இருக்கு. ஈ கதவ் ஈகதோ ஏதி. ஏதி அடுத்தது யானு. யாதி ஆமா. கணன் ஹந்தி ஹந்தி. ஹந்தி 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 ஆமா. ஹந்தி ஹதஹ கணந்தி. அடுத்தது பத்னன். பத்ரோதி ஆமா பத்ர கரெக்ட் தான். லிம்பன்னு. லிம்பதே லிம்பதி. லிம்பதி ஆமா. ஏஷாம் சத்ரந்தானாம் லட்டி பிரதம புருஷ ஏகவச்சனம். அதான் சொல்லியிருக்கோம். அடுத்தது கிருத் பிரத்யயாந்தாக சப்தாக வரிசையா சொல்றா. புஜ் தாத்து. புங்தே இது வந்து லட்லகாரத்துல இருக்கு. புக்தா இதுதான் நம்ம புக்த தட்சிணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முக்த தட்சிணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. புக்தஸ்ய தட்சிணா. புக்தஹான்னா சாப்பிட்டவன், அவனுக்கு உரியதான தட்சிணை. புக்தவான் தவது தவத்து பிரத்யம். புஞ்சானஹ ஷாணச் பிரத்யந்தபுரம் புஜ்யமானஹ. ஷாணச் இதுவும் அதுதான். பிரத்யந்தபுரம் புக்த்வா त्वा प्रत्ययान्तपदम् उपभुज्य ल्यबन्तपदम् भोक्तुं तुमुन् प्रत्ययान्तपदम् भोक्तव्यः तव्यत् प्रत्ययान्तपदम् भोजनीयः अनीयर् प्रत्ययान्तपदम् भोज्यः. यत् प्रत्ययान्तपदम् அடுத்தது இஜிர் யோகே தாத்து. யுங்தே அப்படின்னு வரும். சேர்க்கைன்னு அர்த்தம். யுக்தஹ तप्रत्ययान्तपदम् யுக்தவான் तवद् प्रत्ययान्तपदम् யுஞ்சானஹ. ஷாணச் பிரத்யயாந்தபதம் அடுத்தது யுஜ்யமானஹ. ஷாணச் பிரத்யயாந்தபதம் இதுல இது யுக்த்வா. சத்ரு பிரத்யந்த வராதனா யுஞ்சன் அப்படின்னு வரும் இதுல வராது. ஆத்மநேபதி தானே இது. பரஸ்மைபதியா இருந்தா தானே வரும். ஓகேண்ணா. யுங்தே ஓகே உபயபதியா இருந்தா ரெண்டுத்தையும் காமிச்சிருக்க முடியும். ஆனா அது அப்படி இல்லைன்னு தெரிகிறது. ஓகே. யுக்த்வா त्वा प्रत्ययान्तपदम् பிரயுஜ்ய ल्यबन्तं प्रत्ययान्तपदम् யோக்தும் तुमुट् प्रत्ययान्तपदम् யோக்தவ்யம் तव्यत् प्रत्ययान्तपदम् யோஜனீயம் अनीयर् प्रत्ययान्तपदम् யோஜ்யம். यत् प्रत्ययान्तपदम् அடுத்தது தியஜ் தியஜதி. தியஜ தியாகே தாத்து. தியஜதி லட் ரூபம். தியக்தஹ तप् प्रत्ययान्तपदम् தியக்தவான் तवतु प्रत्ययान्तपदम् தியஜன் शत्रु प्रत्ययान्तपदम् தியஜ்யமானஹ षाणच् प्रत्ययान्तपदम् தியக்த்வா त्वा प्रत्ययान्तपदम् பரித்யஜ்ய ल्यबन्त प्रत्ययान्तपदम् தியக்தும் तुमुट् प्रत्ययान्तपदम् தியக்தவ்யः तव्यत् प्रत्ययान्तपदम् தியஜனீயः अनीयर् प्रत्ययान्तपदम् தியாஜ்யः. यत् प्रत्ययान्तपदम् அடுத்தது பஜ சேவாயம் தாத்து. பஜதி அப்படிங்கிறது லட் ரூபம். பக்தஹ अप्रत्ययान्तपदम् பக்தவான் तवतु प्रत्ययान्तपदम् பஜன் शत्रु प्रत्ययान्तपदम् பஜ்யமானஹ षाणच् प्रत्ययान्तपदम् பக்த்வா त्वा प्रत्ययान्तपदम् விபஜ்ய विभज्य ल्यबन्त प्रत्ययान्तपदम् பக்தும் விபஜ்யன்னா ரெண்டு லேபந்தம் விபஜ்ய விபஜதி அப்படிங்கிறது இப்படிதான் வருமாண்ணா.
அப்படின்னு புரியல, கேள்வி புரியல. பிரிக்கிறதுக்கு விபஜதி அப்படின்னு நம்ம பண்ணு. ஆமா, வி பூர்வகமான பஜ் தாத்து. இந்த அப்ப அந்த உபசர்க்கத்தினால இடத்துல அர்த்தம் மாறுறது. விபஜ்னா இங்க வந்து லெபந்த பதம் தான். பொதுவா நம்ம பிரயோகத்தை சொல்றோமே, விபஜ்ஜ தேயம் அப்படிலாம், அதெல்லாம் கூட லெபந்தம் தான். இதே தாத்து தான். ஓகே, அர்த்தம் மாறுறதான்றதுக்காக கேட்டுக்கிட்டேன். ஆமா, அர்த்தம் மாறும். எப்பொழுதுமே அர்த்தம் மாறுமே. எல்லா இடத்துலயும் உபசர்க்கத்தால அர்த்தம் மாறுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி அர்த்தம் அவசியம் மாறும். உதாரணத்துக்கு போன தாத்துவிலையும் இஜ்ரு யோகே தாத்துன்னு இருக்கு. அதாவது சேர்க்கிறதுன்னு அர்த்தம். பரித்தெஜ்ஜன விட்டு விட்டு. ஆனா தெஜு தாத்துடைய அம்சம் அதுல இருக்கு. தியாகே தானே தாத்து. நான் அதனாலதான் பிரயுஜ்ஜ சொல்லிட்டுங்க. பிரயுஜ்ஜன்னு சொன்னா உபயோகித்து விட்டுன்னு அர்த்தம். ஆனா அந்த தாத்து இஜ்ரு யோகே தாத்து. அந்த பிராங்கிற உபசர்க்கத்தினால சபிக்ஸ்னால ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். அது அந்த ப்ரிஃபிக்ஸ்னால அத அர்த்தமே மாறி போயிடுறது. இப்போ நான் இது சொல்றேன், புங்தேன் இருக்கு, சாப்பிடுதல்னு. உபபுஜ்ஜன்னா அனுபவித்து விட்டுன்னு அர்த்தம். இந்த உபசர்க்கத்தினால அர்த்தம் மாறும். எல்லா இடத்தையும் மாறுங்கிறது இல்லை. இந்த உபசர்க்கம் சில இடத்துல அர்த்தத்தை மாற்றும், சில இடத்துல இருக்கக்கூடியதான அந்த வேர்பினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்கும். சரி, சில இடத்துல அர்த்தமே மாறாது, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். உபசர்க்கம் சேர்ந்தாலும் சேரலைனாலும் ஒரே அர்த்தம் தான். விஷதி பிரவிஷதி ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி. அடுத்தது விபஜ்ய பார்த்துட்டோம். பக்தும் தூண் பிரத்யாந்த பதம். பக்தவ்யம் தவ்யத் பிரத்யாந்த பதம். பஜனீயம் அநீயர் பிரத்யாந்த பதம். பரியாய சப்தங்கள். ஆகாரத்துக்கு போஜனம், ஜக்தி, ஆஹாரஹ. இப்ப ஜக்திஹி தான் வந்து ஜக்துவான்னு சில இடத்துல பிரயோகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜக்துவா அப்படின்னா ஜக்துவா, ஜக்துவா. இந்த ஜக்திங்கிறது இந்த கேரளா சைட்ல எல்லாம் பழக்கம் உண்டு. கேரளா சைட்ல எல்லாம் போனா இந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு பண்டிகை நாள்ல சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றா இல்லையா, ஒரு பெரிய விருந்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விருந்துக்கு ஜக்தின்னு பேரு. ஜக்தி அப்படின்னு அவ பேர் வச்சுருக்கான். விருந்துக்கு எல்லாரையுமா கூப்பிட்டு பெருசா ஒரு கிராண்டா ஏற்பாடு பண்றா இல்லையா விருந்து, அதற்கு அவ வந்து ஜக்தின்னு பேர் வச்சுருக்கான். நம்மளுக்கு ஜக்தினா நம்மளுக்கு வந்து சாப்பாடுன்னு அர்த்தம். ஜக்துவானா சாப்பிட்டு விட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? ஆமா, அந்த வர்ப் அப்படி இருக்கான்னு பார்க்கணும். வர்பே நேரடியா இருந்தால் பிரயோகங்கள்ல இதுல பட்டியங்கள்ல சொல்லும் போது அபரங்கள்ல வரும்போது ஜக்துவான்னு பண்ணுவா. இந்த இடத்துக்கு இதே அர்த்தத்திலேயே ரிஷபராஜா பூர்வதேசம் திருநாணி ஜக்த்வா, திருநாணி ஜக்த்வா பளிச்சுன்னு இருக்கு, சந்தேகமே வேண்டாம். திருநாணி ஜக்த்வா பளிச்சுன்னு இருக்கு. ஜக்த்வாங்கிறதுக்கு இந்த இடம் தான், சாப்பிட்டு விட்டுன்னு அர்த்தம். ஆஹாரஹ. அடுத்தது கவலஹா. அந்த என்ன சொல்றது, அளவு. கிராசஸ்து கபலஹா. கிராசஹான்னு கூட பேரு. கிராசஹாவும் இதுதான், கபலத்தை தான் சொல்றது. கரெக்ட். புமான் அப்படிங்கிறது புல்லிங்கத்துல இருக்குங்கிறதுக்காக இருக்கு. உதரம் எனக்கு பிச்சண்டஹா குக்ஷிஹி உதரம் துந்தம் ஜடரஹா. அஸ்திரியாம் புல்லிங்கத்துல, ஸ்ரீலிங்கத்தை தவிர்த்து புல்லிங்கத்திலையும் நபும்சக லிங்கத்திலையும் அர்த்தம். பிச்சண்டஹா குக்ஷிஹி உதரம் துந்தம் ஜடரஹா 5 பெயர்கள் இருக்கு. இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்த பாடம் சமுத்திரஹா பிரவணஞ்ச. சமுத்திரஹான்னா கடல், பிரவணம்னா இந்த படகு, பெரிய கப்பல் அப்படின்னு அர்த்தம். சமுத்திரஹா நாம அதி விஸ்தீர்ணஹ அதிருஷ்யமான பாரஹ சுதராம் அகாதஹ அம்பசாம் ராசிஹி. சமுத்திரோ நாம அம்பசாம் ராசிஹி. சமுத்திரம் என்றால் என்னது? ஜலங்களுடைய ஒரு கூட்டம். அதுவும் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, அதி விஸ்தீர்ணஹ மிகவும் பரப்பளவுல பெருசாக இருக்கக்கூடியது. அதிருஷ்யமான பாரஹா காண முடியாத கரையை கொண்டது. அதிருஷ்யமான பாரஹா. சுதராம் அகாதஹா மிகவும் ஆழமானது. அகாதஹான்னா
ஆழமானதுன்னு அர்த்தம். ஆழமான ஞானம், அகாத ஞானம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆழமான ஞானம் ரொம்ப டெப்த் நாலேஜ். 3 மொழியிலும் அதே அர்த்தத்தை கொடுக்கறதா இருக்கு பாருங்க. அகாத ஞானம் சமஸ்கிருதத்தை சொல்றோம், ஆழமான ஞானம், ஆழமான அறிவு அப்படின்னு, டெப்த் இன்டெப்த் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்லயும். ஒரே மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம், ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு. அகாதா அம்பசாம் ராசி சச்ச क्वचित् क्वचित् கோஷத்ரயம் அகாதா வர்த்ததே. அது கடல் ஆழமானது. கொச்சித் கொச்சித் ஒரு சில இடங்கள்ல கோஷத்ரயம், குரோஷா அப்படின்னு சொன்னா ஒரு அளவு. கோஷகால குரோஷகா, அது என்ன அளவுன்னு பழைய காலத்துல இது அளக்கக்கூடியது, அது என்னன்னு எனக்கு தெரியல. 2 மைல்ஸ் அப்படின்னு சொல்றா. 1 மைல் அப்படின்னு சொன்னா இப்படி அளவு வச்சு பார்க்கலாமே, 1 கிலோமீட்டர் 600 மீட்டர், இது வந்து 1 மைல். இதை 2ஆ வச்சா எவ்வளவு வருது? 3 கிலோமீட்டர் 200 மீட்டர். 2 குரோஷகான்னு சொன்னா நம்ம இந்த காலத்து கணக்கீடு படி 3 கிலோமீட்டர் 200 மீட்டர். அந்த அளவுக்கு சில இடத்துல ஆழம் இருக்குமா உள்ளுக்குள்ளார. குரோஷகான்னா வந்து மைல்னு அர்த்தமானா? ஆமா, ஒரு குரோஷகா அப்படின்னா 1 மைல். குரோஷத்ரயः. ஓகே. குரோஷத்ரயः சொல்லியிருக்காளே, 2 இல்ல. அப்போ நம்ம எத்தனை? அப்போ 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் 600 மீட்டர் வருமா? ஆமாண்ணா, அவ்வளவு வரும். ஆமாண்ணா. இல்ல, 3 கிலோமீட்டர் 800 மீட்டர் வருமா? ஆமாண்ணா. எப்படி வரும்? 600 இல்லையா? 4800 மீட்டர். 5 கிலோமீட்டருக்கு 200 மீட்டர் கம்மியா இருக்குண்ணா குறைச்சல். அதாவது 4 கிலோமீட்டர் 800 மீட்டர், அவ்வளவு ஆழம் சில இடத்துல இருக்குமா. சச்ச क्वचित् क्वचित् क्रोशत्रयम् अगाधः वर्तते समुद्रेषु वात्योत्पादिताः வாத்திய அப்படின்னு இருக்கு, வாத்திய உட்பாதிதாக தரங்காக அப்படின்னு அர்த்தம். காற்றினால எழும்பப்பட்டதான அலைகள். வாத்தியா உட்பாதிதாக தரங்காக சததம் உத்ரவந்தி, அடிக்கடி மேலே எழும்புகின்றன. காற்றினால எழுப்பப்பட்டவைகளாக இந்த அலைகள் அடிக்கடி எழுந்து கொள்கின்றன. உத்ரவந்தினா திரவந்தினா பொதுவா என்ன வழிகிறதுன்னு அர்த்தம். உத்து உபசர்க்கம் சேர்ந்ததுனால என்ன எடுத்து, பொதுவா உத்துன்னு சொன்னாலே மேலே எழும்புறதுன்னு அர்த்தம் வந்துடும், உத்திஷ்டதி. அத போல உத்ரவந்தின மேலே எழும்புகின்றன. அதஹா அதனால் தே அவைகள் கடல்கள் துரவகாஹா கடப்பதற்கு கடினமானவைகள். சமுத்திரேஷு சமுத்திரங்களில் நைக விதானி பல விதங்களாக இருக்கக்கூடிய யாதாம்சி யாதாம்சின ஜலஜந்தவா, யாதாம்சி ஜலஜந்தவா அமரகோஷத்துல இருக்கு. யாதாம்சின ஜலஜந்துக்கள், பல விதமாக இருக்கக்கூடிய நீர் வாழ் பிராணிகள். பிரதிவசந்தி வசிக்கின்றன. பூமௌ நிவசதாம் பிராணினாம் மத்தியே பூமியில் வாழ்கின்ற பிராணிகளுக்கு நடுவில் கஜாகா ஏவ கரிஷ்டாக மிக பெரியவைகள் யானைகள் தான், பலிஷ்டாக பலமானவைகளும் கூட. அப்தௌ தூ சமுத்திரத்திலோ ததோபி மஹியாம்சௌ அதை காட்டிலும் மிக பெரியதான பலசாலிகளான பலியாம்சஸ்ச திமிங்கலாக்கியாக ஜலச்சராக திமிங்கலம் என்கின்ற பெயரை கொண்ட நீர் வாழ் பிராணிகள் சந்தி இருக்கின்றன. தே அவைகள் ததா ததா அவ்வப்போது ஜலஸ்ய உபரி நீருக்கு மேலாக வந்து பிளவமானாக நீந்து கொண்டு இருப்பவைகளாக சாயாந்திரிகானாம். சாயாந்திரிகா அப்படின்னா போத்தவனிக்கு, சாயாந்திரிக போத்தவனிக்கு அப்படின்னு அர்த்தம்னா அந்த கடல்ல வியாபாரம் பண்றவா இல்லையா, கடல் வழியில போய் வேற தேசத்தை அடைஞ்சு அங்க வியாபாரம் பண்றவா, கடல் மாத்தியமா போகக்கூடியவா அப்படின்னு அர்த்தம்.
அவர்களுக்கு சாயாந்திரிகா போதவனிக்கு அப்படிலாம் பேர் உண்டு. அவர்களுக்கு தீபபிரமம் உட்பாதயந்தி, தீவோ என்கின்றதான ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றன. அவ்வளவு பெருசா இருக்குமா. எப்போ இந்த திமிங்கலம் வந்து ஜலத்துக்கு மேல நின்று இருக்குமோ, உள்ளுக்குள்ள எல்லாம் மேல வந்து நிக்குமோ, அப்ப தூரக்கிருந்து பார்த்தா அது ஒரு தீவு மாதிரி தெரியுமா. இது தீவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அந்த வழியில போகக்கூடியதான வியாபாரிகளுக்கு இது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, ஷஸ்வச்ச, ஷஸ்வத் அப்படின்னா அடிக்கடி, வால பிரகாரேன தன்னுடைய வாளினால அடித்து என்ன செய்கிறது, தே அவைகள் மகாநௌகாக அப்படி மஜ்ஜயந்தி, பெரிய கப்பலையும் கூட முழுகும்படி செய்கின்றன. நான் இந்த 2 பேராகிராஃப் படிக்கிறேன். சமுத்திரஹா நாம அதி விஸ்தீர்ணஹ அதிருஷ்யமான பாரஹ சுதராம் அகாதஹ அம்பசாம் ராஷி சச்ச क्वचित् क्वचित् கோஷத்ரயம் அகாதஹ வர்த்ததே. சமுத்ரேஷு வாத்யா உத்பாதிதாः தரங்காः சததம் உத்ரவந்தி அतः ते दुरवगाः. समुद्रेषु नैकविधानि यादांसि प्रतिवसन्ति. भूमौ निवसतां प्राणिनां मध्ये गजाः एव गरिष्ठाः बलिष्ठाश्च. अब्धौ तु ततोपि महीयांसौ बलीयांसश्च तिमिङ्गलाख्याः जलचराः सन्ति. ते तदा तदा जलस्य उपरि प्लवमानाः सायान्त्रिकाणां द्वीपभ्रमम् उत्पादयन्ति. शश्वच्च वालप्रहारेण ते महानौकाः अपि मज्जयन्ति. அடுத்தது, நானாவிதாः மகாந்தः மத்ஸ்யாः சாகரே வித்யந்தே. பலவிதமான பெரிய பெரிய மீன்கள் கடலில் வாழ்கின்றன, இருக்கின்றன. தீவராக, தீவராக அப்படின்னா மீன் பிடிக்கிறவர்கள். தீவராக பலவைஹி, பலவகானா சின்ன படகு, கட்டுமரம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அது. பலவைஹி கட்டுமரங்களால், சாகரம் பிரவிஷ்ய கடலுக்குள் நுழைந்து, ஜாலைஹி வலைகளால் தானு அந்த மீன்களை, பத்ஹனந்தி கட்டுகின்றனர், பிடிக்கின்றனர் அர்த்தம். மூல்யவந்தி மிகவும் விலை மதிக்கத்தக்கதான, பிரவாளானி இந்த பிரவாளம்னே சொல்லுவோம் இல்லையா, அத பிரபலம், பவளம் அப்படிலாம் சொல்லுவோம். பவளம், பவளம்னே சொல்லுவோம் தமிழ்லையும். அவைதான் பிரவாளானி முக்தா பலானி முத்துகள், சமுத்ரேஷு ஜாயந்தே கடல்களில் உண்டாகின்றன. அதையேவா சஹா ரத்னாகராக்கிய ரத்னாகர வியபதேசா. அதையேவ தஸ்ய அப்படின்னு இருக்கணும், புஸ்தகத்தை விட்டு போயிருக்கு, நம்ம எழுதிக்கலாம். தஸ்ய அதற்கு, எதற்கு, சமுத்திரத்திற்கு, ரத்னாகரஹா அப்படின்னு அர்த்தம், இந்த ரத்னங்களை உண்டாக்கக்கூடியது என்று பெயர் இருக்கிறது. தஸ்ய அப்படின்னு சேர்த்துக்க வேண்டியது. வயம் நதீஹி நதிகளை நௌகாபிகி தராமஹா படகினால தாண்டுகிறோம். எதை, நதிகளை தாண்டுறோம். பாராவாராஸ்து, பாராவாராக அப்படின்னா சமுத்திராக, சமுத்திரங்களோ, கல்லோலைஹி ஆகுலாக மிக பெரியதான அலைகளால் சூழ்ந்தவைகளாக இருக்கின்றன. நௌபிஹி தரீதும் நசக்கியாக, சின்ன படகுனால தாண்டதுக்கெல்லாம் முடியாது இதை. அதஹா அதனால், தத்ர பிரவாகணைஹி பிரகிருஷ்ட வாகனம் அப்படின்னு அர்த்தம், பெருசா இருக்கக்கூடியதான கப்பல்னு அர்த்தம். கப்பல்களால் சஞ்சரந்தே ஜனாஹா இங்கும் அங்கும் சென்று கொண்டு வருகிறார்கள் மக்கள். பிரவாகணேஷு இந்த பெரிய கப்பல்களில், காணிச்சித்து ஒரு சில கப்பல்கள், வாயுனா நீயமானானி, காணிச்சித்து வாயுனா நீயமானி அப்படின்னு அர்த்தம், காற்றுனால, அதாவது இந்த துணி கட்டியிருப்பா, அந்த துணி காற்றுனால அடிச்சு ஒரு மாதிரியா திசையை மாத்தி மாத்தி வைப்பா, அது போய் சேரும். இது வந்து காற்று அடிக்கிறத வச்சுட்டு போகக்கூடியது. காணிச்சித்து வாயுனா நீயமானானி, காணிச்சித்து ஒரு சிலவைகள், பாஷ்பசக்தியா, பாஷ்பம்னா ஆவி, நீர் இன்ஜின் அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா, நீராவி இன்ஜின் நம்ம கப்பல்ல சொல்றோம் இல்லையா,
நெருப்பை நல்லா கொழுத்துனா அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆவி வச்சுட்டு நீராவியை வச்சுட்டு அந்த இன்ஜின் இயங்கும். அத போல காணிச்சித்து பாஷ்ப சக்தியா சால்யமானானிச்ச ஒரு சில கப்பல்கள் இப்படி நீராவிகளால் இயக்கப்படுபவைகளாக இருக்கின்றன. யதைவ எவ்வாறு ஸ்தலே பூமியில் பாஷ்ப சகட்டானி இப்படி நீராவி இயந்திரத்தை கொண்டவைகளாக இருக்கின்ற ரயில்கள் இருக்கின்றனவோ ததைவ அவ்வாறே ஜலத்தில் சமுத்திரத்தில் பாஷ்ப பிரவாகனானி உபயுஜ்யந்தே இந்த நீராவி இன்ஜின் பொருந்திய கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2 பேராகிராஃப் படிக்கிறேன். நானாவிதாக மகாந்தः மத்ஸ்யாः சாகரே வித்யந்தே தீவராக प्लवैः सागरं प्रविश्य जालैः तान् बध्नन्ति मूल्यवन्ति प्रवालानि मुक्ता फलानि च समुद्रेषु जायन्ते अतएव तस्य रत्नाकर व्यपदेशः वयं नौकाभिः तरामः पारावारास्तु कल्लोलैः आकुलाः नौभिः तरीतुं न शक्याः अतः तत्र प्रवहणैः संचरन्ते जनाः प्रवहणेषु कानिचित् वायुना नीयमानानि कानिचित् बाष्पशक्त्या चाल्यमानानि च यथैव स्थले बाष्पशकटानि तथैव जले बाष्पप्रवहणानि उपयुज्यन्ते वायुना प्रेर्यमाणं प्रवहणं कदाचित् वात्या अभिहितं निमज्जेत अपि இந்த வாயுனா காற்றினால பிரேரியமானம் செலுத்தப்படுகின்றதான பிரவகணம் கப்பலானது கதாச்சித் ஒரு சமயம் வாத்யா அபிஹிதம் காற்றினால அபிஹிதம் இல்ல அபிஹதம் காற்றுனால அடிக்கப்பட்டதாக அப்படின்னு அர்த்தம். வேகமா காற்று அடிக்கும் பொழுது நிமஜ்ஜேதபி கதாச்சித்து சில சமயங்கள்ல மூழ்கவும் செய்கிறது. பாஷ்ப பிரவகணேஷு நீராவினால் இயக்கப்படுகின்ற கப்பல்களில் சஞ்சரதாம் செல்லுகின்ற ஜனங்களுக்கு ந ஏதாதிருஷம் இவ்வாறாக இருக்கக்கூடியதான மகத் பயம் பெரிய ஒரு பயமானது வித்யத்தேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுல அந்த காற்றுனால அடிக்கப்பட்டு அது சாய்ஞ்சிடுமோ மூழ்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. பாஷ்ப பிரவகணானி ஸ்தம்ப தீபைஹி நிர்திஷ்யமான மார்கானி ஏகஹோரயா அதிகான் குரோஷான் பிரயாந்தி இப்படி நீராவி இயந்திரங்களால செலுத்தப்படுகின்றதான கப்பல்கள் ஸ்தம்ப தீபைஹி அதாவது கலங்கரை விளக்கம் அந்த தூண்களால் நிர்திஷ்யமான மார்கானி காட்டப்படுகின்ற வழியை கொண்டவைகளாக ஏகையா ஹோரையா ஒரு மணி நேரத்தினாலேயே அதற்குள்ளாகவே விம்சத்யதிகானு 20க்கும் மேற்பட்டதான குரோஷங்கள் அவ்வளவு தூரம் பிரயாந்தி பயணிக்கின்றன. அதனால் பாஷ்ப பிரவகணேஷு நீராவி இயந்திரங்களை பொருத்தப்பட்டதான இந்த கப்பல்களில் பிரயாந்தகா ஜனாக பிரயாணம் செய்து கொண்டு ஜனங்கள் சுதூராண்யபி த்வீபாந்தராணி மிகவும் தூரம் கொண்டதான தீவுகளையும் கூட கதிபயைஹி ஏவ திவசைஹி ஒரு சில நாட்களினாலேயே பிராப்தும் சக்குனுவந்தி அடைவதற்கு தகுந்தவர்களாக இருக்கிறார்கள். வாயுனா பிரேரியமானம் பிரவகணம் கதாச்சித் வாத்யா அபிஹதம் நிமஜ்ஜேதபி பாஷ்ப பிரவகணேஷு சஞ்சரதாம் ஜனானாம் ந ஏதாதிருஷம் மகத்பயம் வித்யதே. பாஷ்ப பிரவகணானி ஸ்தம்ப தீபைஹி நிர்திஷ்யமான மார்காணி ஏகையா ஹோரயா விம்சத்யதிகான் குரோஷான் பிரயாந்தி. அத்தः பாஷ்ப பிரவகணேஷு பிரயாந்தः ஜனாः சுதூராண்யபி தீபாந்தராணி கதிபயைஹி ஏவ திவசைஹி பிராப்தும் சக்னுவந்தி. இப்போ இதுல இருந்து கேள்விகள். கோநாம சமுத்திரஹா குதஹா சமுத்திராஹா ஒரு கேள்வி, தனி கேள்விதான்.
இது ரெண்டும் ஒரு கேள்வி. கோநாம சமுத்திரஹா குதஹா சமுத்திராஹா துரவகாஹா. சமுத்திரம் என்றால் எது? ஏன் அவைகள் கடக்க முடியாதவைகளாக இருக்கின்றன? समुद्रो नाम अतिविस्तीर्णः अदृश्यमानपरः सुतरां பாரஹ பாரஹ கரையின் அர்த்தம். भारः सुतराम् अगागः अम्बसां राशिः तच क्वचित् क्वचित् कोशत्रयम् अगागः वर्तते। समुद्रेषु वात्या उत्पादिताः तरङ्गाः सततम् उद्रवन्ति अतः ते दुरवगाः துரவகாஹ கடக்க दुरवगाः சமுத்திரேஷு கீதிருஷானி யாதாம்சி பிரதிவசந்தி. கடலில் समुद्रेषु ஆ न नैकविधानि यादांसि प्रतिवसन्ति। भूमौ निवसतां प्राणिनां मध्ये गजादेव गरिष्ठाः बलिष्ठाश्च अब्धौ तु ततोऽपि महीयांसौ बलीयांश्च तिमिङ्गिलाख्याः जलचराः सन्ति। அது வரையும் போதுமானதுன்னு தோன்றது. குதஹா தேஷாம் ரத்னாகர வியபதேசா. ஏன் கடல்களுக்கு ரத்னாகரன் என்று பெயர்? मूल्यवन्ति प्रवालानि मुक्ताफलानि च समुद्रेषु जायन्ते अतएव तस्य रत्नाकरः व्यपदेशः தத்ர रत्नाकरः இதி வியபதேசா. தத்ர கைஹி சஞ்சரந்தே ஜனாஹ. அந்த கடலில் ஜனங்கள் எவைகளை கொண்டு போய் வருகின்றனர்? धीवरः प्लवैः परितरतः சாகரம் பிரவிசந்தி. அது ஒண்ணு. सागरं प्रविशन्ति அதுக்கப்புறம் பாராவாரஸ்து கல்லோலைஹி ஆகுலாஹ நோபிஹி தரீதும் ந சக்யாஹ. अतः तत्र प्रवहनैः सञ्चरन्ते जनाः। प्रवहनेषु कानिचित् वायुना नीयमानानि कानिचित् बाष्पशक्त्या चाल्यमानानि च यथैव स्थले बाष्पशकटानि तथैव जले बाष्पप्रवहनानि उपयुज्यन्ते। அடுத்தது द्वीपान्तराणि अतिशीघ्रं प्राप्तुं कथं शक्नुवन्ति जनाः? बाष्पप्रवहनानि स्तम्भदीपैः निर्दिश्यमानमार्गाणि एकया होरया 20 कोशान् प्रयान्ति। अतः बाष्पप्रवहनेषु प्रयान्तः जनाः सुदूराण्यपि द्वीपान्तराणि कतिपयैः एव दिवसैः प्राप्तुं शक्नुवन्ति। அடுத்தது கேஷு சஞ்சரதாம் ஜனானாம் பயம் ஜாயते கேஷு ந ஜாயते. वायुना प्रेर्यमाणं प्रवहनं कदाचित् वाति अभिहतं निमज्जेत्। बाष्पप्रवहनेषु सञ्चरतां जनानां न एतादृशं महद्भयं विद्यते। அடுத்தது நிர்திஷ்டானாம் கிரியாபதானாம் நிஜந்த ரூபைஹி வாக்கியானி பூரயதா. வித்தியாசமா கொடுத்துருக்கா இந்த பாடத்துல. நிஜந்த படதி பாடயதி அந்த மாதிரி. வாத்யா சமுத்திரேஷு பர்வதோன்னதாக தரங்கானு அப்படின்னு அர்த்தம். வாத்யா உத்பாதயதிங்கிறது வருது, தெரியுது. உத்பாத்யந்தே வரணுமா? கிரியாபதானம் வாத்யா என்ன இது வித்தியாசமா கொடுத்துருக்கா? உற்பத்தியதேங்கிறது வாத்தியான்னு கொடுத்துருக்கா. உற்பத்தியதேவதான நான் நிஜந்த ரூபையா பண்ணணும். அப்படி இல்ல. வாத்தியாங்கிறது வாத்தியான்னே ஒரு பதம் அப்படின்னு வச்சுக்கணும். அது வாத்தியாங்கிறதே ஒரு பதம், பிரதம விபக்தியந்த பதம். அப்படி வச்சிருந்தா என்ன ஆறுது? காற்றானது சமுத்திரத்தில்
பர்வதோன்னதாக பர்வதம் அளவிற்கு பெரியதாக இருக்கக்கூடிய தரங்கானு அலைகளை உத்பாதயதி அப்படின்னு வந்துடும். உத்பாதயதி இதுதான் நிஜம் நமக்கு வேண்டியது. வாத்தியான்னே பதம், காற்றுன்னு அர்த்தம். அதாவது இன்னும் இப்படி சொல்லணும், வாத்தியா அப்படிங்கிற பதம் இப்போ ஒரு தடவை இப்படி காத்து வருது இல்லையா, அது வாத்தா வா அப்படின்னு சொல்றோம். வாத்தியாங்கிறது அதனுடைய கூட்டம், காற்று கூட்டத்துக்கு அந்த மாதிரி சொல்லணும் போல இருக்கு. அந்த காற்றினுடைய கூட்டத்துக்கு வாத்தியான்னு பேர். அப்போ என்ன பண்ணணும், உத்பாதயதி பெரிய அலைகளை. ஆமா, அந்த மாதிரி ஒரு காற்று கூட்டம் தானே பெரிய அலைகளை உருவாக்கும். அடுத்தது, நான் இந்த வாத்தியாங்கிறது தித்தியா பக்தி போல இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த பதம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாத்தியாங்கிறதே ஒரு பதம், காற்றினுடைய கூட்டத்தை சொல்லக்கூடியது. சொல்ல வேண்டியது. ஆமா, அப்படியே சொல்ல வேண்டியது. அடுத்தது, திமிங்கிலாக சமுத்திரேஷு சஞ்சரதாம் பயம். திமிங்கிலாக திமிங்கலங்கள் சமுத்திரங்களில் சென்று வரக்கூடியதான மக்களுக்கு பயத்தை ஜனயதி. ஆமா. பிரவாகனானி ஜனானு கண்டாந்தராணி, கப்பல்கள் மக்களை வேறு கண்டங்களுக்கு கொண்டு சேர்க்கின்றன சொல்லணும். பிராபயந்தி, பிரவஹனானி பிராபயதி ஏகவச்சனம், பிராபயந்தி சென்று அடையும்படி செய்கிறதுன்னு அர்த்தம், செய்கின்றன. அடுத்தது, அதிசாயனார்த்தகைஹி பதைஹி வாக்கியானி பூரயத. ஜலாசயேஷு சமுத்திரஹா பிருது, மிக விரிவடைந்ததுன்னு அர்த்தம். அப்படி எழுதலாம். பிரதியான், ஈயசுன் பிரத்யா இருக்கு இல்லையா, பிரதியான் மிக பெரியதுன்னு அர்த்தம். திமிங்கிலேபியா திமிங்கல கிலாக, அது ரெண்டு பதம் இருக்கு, திமிங்கலம் திமிங்கிலகிலம்னு ஒண்ணு, ரெண்டு பதம். ஆமா, திமிங்கிலேபியா திமிங்கில கிலாக, பலவத்தராகன்னு சொல்லணும், பலவத்தரஹா அப்படின்னு சொல்லணும். பகுவச்சனமாக இருக்கிறதுனால பலவத்தராக. பலியாம்சஹா இல்லைன்னா பலியாம்சஹா பகுவச்சனம். ஏன்னா திமிங்கிலாக அப்படின்னு பகுவச்சனம் இருக்கிறதுனால பலவத்தராகா அல்லது பலியாம்சஹா. பர்வதேஷு ஹிமாலயஹ ஸ்தூலஹ. ஸ்தவியான். ஆமா, பர்வதேஷு ஹிமாலயஹ ஸ்தூலதமஹ அல்லது ஸ்தவியான். அடுத்தது, சமானார்த்தக சப்தங்கள் என்னது, சுதராம் மிகவும், நிதராம் மிகவும், அதிதராம் மூணுமே ஒரே அர்த்தம் தான், மிகவும் அர்த்தம். உபசர்க யோகாத் அர்த்தபேதா, எப்படி மஜ் தாத்து, மஜ்ஜத்தின மூழ்குகிறான் அர்த்தம். உன்மஜ்ஜதி அதுவும் மூழ்குகிறான் தான் அர்த்தம். நிமஜ்ஜத்தின்னு சொன்னாலும் மூழ்கிறான் தான் அர்த்தம். உன்மஜ்ஜன் நிமஜ்ஜன் மூணுத்துக்கு ஒரே அர்த்தம் தான். அடுத்தது, திரு தாத்து, தரத்தின தாண்டுகிறான், அவதரத்தினாலும் இறங்குகிறான் அர்த்தம். விதரத்தின கொடுக்கிறான் அர்த்தம். உத்தரதி அப்படின்னு சொன்னா பதில் அழிக்கிறான் அர்த்தம். நிஸ்தரதி அப்படின்னா அப்புறப்படுத்துறான்னு அர்த்தம். அடுத்தது, கிருத் பிரத்யயாந்த சப்தாக. திருதாத்து தரதி அப்படிங்கிறது லட்லக்காரம். தீர்ணஹ பிரத்யாந்த பதம். தீர்ணவான் தவத பிரத்யாந்த பதம். தரன் சத்ரு பிரத்யாந்த பதம். தீரியமாணஹ ஷாணச் பிரத்யாந்த பதம். கீர்த்வா துவா பிரத்யாந்த பதம். அவதீரிய லியபந்த பிரத்யாந்தம். தர்த்தும் தர்த்தும் தரித்தும் தரீத்தும் மூணு ஒண்ணுதான், இன்னும் இல்ல ஒரே பிரத்யம் தான், ஒரே அர்த்தம் தான். ஆமா, தர்த்தவ்யம், தவ்யத் பிரத்யாந்த பதம். தரித்தவ்யம்,
தவ்யத் பிரத்யாந்த பதம் அதுவும் அடுத்தது அப்படிதான். தரீதவ்யம், தரீதவ்யம், தரணீயம் எல்லாமே ஒரே தரீயம், பிரத்யம் தான். அதாவது தர்த்தவ்யம், தரித்தவ்யம், தரீதவ்யம் மூணுமே தவ்யத் பிரத்யம். தரணீயம் அப்படிங்கிறது அணியர் பிரத்யம். பிரத்யம், அடுத்தது தாரியம். யத் பிரத்யம். அடுத்தது கிரத்தின்னு கிரீணாத்தின்னு வரணும். கீரணஹ. ஸ்கேட்டர்னா வாங்குறது, விக்கிறவன் அர்த்தம் இல்ல, கீரதினா வாங்குறதா. ஓஹோஹோ, இது வந்து கிரு தாத்து, கிரிஞ்சு கரணேன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். விக்ஷேபேன்னு இருக்கு. கிரு விக்ஷேபே இது வேறு, நான் சொன்னது தாத்து வேறு, இது வேறு. அதாவது அதுல வைக்கிறது அல்லது போடுறது இப்படிங்கிற அர்த்தத்துல. இதுலயா ஒரு பொருளை வைக்கிறது, ஆப்ஜெக்ட வைக்கிறதுக்கு. ஆமா, கீரதி அப்படின்னு. கீரணஹ. தப்பிரத்யாந்தம். நம்ம இதை எங்க பாக்குறோம்னு சொன்னா விகீரணம்னு சொல்றோம் தெரியுமா? இறைத்தல். அமல்னா அதுதான் அது. இந்த விக்கிரான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். நான் கூட கிரு தாத்துன்னு பார்த்த உடனே கிரிஞ்சு கிரயண தாத்து அப்படின்னு நினைச்சிட்டேன். இந்த விக்கிரம் சொல்றோம் இல்லையா, விக்கிரம், வைஸ்வதேவிகம் எல்லாம் அதெல்லாம் இந்த தாத்து தான் உபயோகப்படுத்துறோம். வைத்தல், இறைத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல. வைத்தல், இறைத்தல். ஓகே, அந்த தாத்து தான் அது. அதான் விகீரணஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். விசேஷேன கீரணஹா. வெறும்னே வைக்கிறதுன்னா பறவைக்கு அரிசி போடுற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனா மந்திரத்துடன் கூடி வைக்கிறதுனால விசேஷேன கீரணஹா விகீரணஹா அப்படின்னு இல்லையா? விகீரணம் அன்னம் சொல்றோமே, கித பிரத்யாந்த பதம் தான் அது. விகீரணம் அன்னம் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். மந்திரபூர்வகமாக வைக்கிறதுனால சாமானியமா இப்ப நம்ம பறவைக்கு வந்து ஒரு அந்த தண்டுலங்கள்லாம் போடுறோம்னு சொன்னா அதுவும் கீரணம் தான். ஆனா அது விகீரணம் இல்லை, விசேஷமா இல்லை, மந்திரபூர்வகமா ஒண்ணும் பண்றது இல்லை. அதனால விகீரணம் வி அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு அந்த அர்த்தம் வருதுன்னு வச்சுக்க வேண்டியது. விகீரணஹா கித பிரத்யாந்த பதம். கீரணவான் தவது பிரத்யாந்த பதம். கிரண் சத்ரு பிரத்யாந்த பதம். கீரியமானஹ ஷானஜ் பிரத்யாந்த பதம். கீர்த்வா துவா பிரத்யாந்த பதம். விகீரிய. இந்த பதம் அப்படியே உபயோகப்படுத்துறோம் பிரயோகத்துல. விகீரியன்னு அப்படியே உபயோகப்படுத்துறோம் இல்லையா? இதுவும் கர்த்தும் தான் வருது. அது நம்ம கொஞ்சம் ஏமாந்துடாம இருக்கணும். கர்த்தும், கரித்தும், கரீத்தும் மூணுமே துமனந்த பதங்கள் தான். கரிதவியம், கரிதவியம் அப்படி மூணும் அப்படிதான். அதுவும் அதே மாதிரிதான். கரணீயம் அதுவும் அப்படி. அணியர் பிரத்யாந்த ஒண்ணுதான் இருக்கு. அர்த்தங்கள் கர்த்தவியம்னா செய்ய வேண்டியது ஒரே மாதிரிதான் இருக்கு. பார்த்தா ஜாகிரதையா இருக்க வேண்டிய இடமா இருக்கு. காரியம் இதுவும் அதே மாதிரியே இருக்கு. யத் பிரத்யாந்த பதம். அடுத்தது பர்யாய சப்தங்கள். சமுத்திரத்துக்கு உண்டான பர்யாய சப்தங்கள். முதல்ல சமுத்திரஹா, அப்திஹி, கூபாரஹா, பாராவாரஹா, சரித்பதிஹி, உதன்வான், உததிஹி, சிந்துஹு, சரஸ்வான், சாகரஹா, அர்ணவஹா, ரத்னாகரஹா, ஜலநிதிஹி, யாதஹா, யாதவ்பதிஹி ஒரே பதம். அபாம்பதிஹி. அடுத்தது நதியினுடைய பர்யாய சப்தங்கள். தரங்கினி, சைவலினி, தட்டினி, ஹ்ராதினி, துனி, ஸ்ரோதஸ்வதி, தீபவதி, ஸ்ரவந்தி, நிம்னகா, ஆபகா. இப்படி இருக்கிறது. இதோட இந்த பாடம் முடிகிறது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.